Unit 11 Carbon and its compound lessonல இந்த வீடியோல என்ன கான்செப்ட் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா classes of organic compounds. Okay, so இந்த கான்செப்ட் முன்னாடி ஒரு கான்செப்ட் விட்டு போயிருக்கோம். Organic compounds கார்பன் செயினோட பேட்டர்னை பேஸ் பண்ணி எப்படி கிளாசிஃபை பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும், அது விட்டு போயிருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க இந்த கான்செப்டை படிச்சு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த கான்செப்ட் உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ படிக்கும் போதே ஃபர்ஸ்ட் கிளாஸஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை படிச்சுட்டு நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் பேட்டர்ன் ஆஃப் கார்பன் செயினை படிச்சீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு புரியும். ஸோ அதனால இந்த வீடியோல நான் ஃபர்ஸ்ட் கிளாஸஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணி அதை பத்தி டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்ட பிறகு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் பேட்டர்ன் ஆஃப் கார்பன் செயினை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸோட கிளாஸஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ எப்படி 6th 7th 8th கிளாஸ் 9th கிளாஸ் அப்படின்னு டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்கோ அந்த மாதிரி இப்போ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸில் மொத்தம் எத்தனை கிளாஸஸ் இருக்கு என்னென்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே, so other than carbon atoms, organic compounds contain different atoms like hydrogen, oxygen, nitrogen, etc. So organic compounds na compulsory carbon atom present ஆயிருக்கும், அது mandatory, உங்களுக்கே தெரியும். So carbon atom தவிர்த்து அந்த organic compoundsல பாத்தீங்கன்னா different type of atoms present ஆயிருக்கும், hydrogen, oxygen, nitrogen அப்படின்ட்டு different types of atoms அந்த organic compoundல present ஆயிருக்கும். ஓகேவா? so combination of these atom with carbon, இப்படி டிஃபரண்டான atoms hydrogen, oxygen, nitrogen இது எல்லாமே கார்பன் ஆட்டமோட கம்பைன் ஆகும்போது உனக்கு ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் பார்த்தனா டிஃப்ரெண்ட் கிளாஸஸா பிரியுது. அதாவது கார்பன் ஹைட்ரஜனோட சேர்ந்ததுன்னா அது ஒரு கிளாஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட், கார்பன் ஆக்சிஜனோட சேர்ந்துச்சுன்னா அது ஒரு கிளாஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட். டிஃப்ரெண்ட் கிளாஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் எப்படி பிரியுதுன்னா கார்பனோட சேர்ற இன்னொரு ஆட்டமோட தன்மையை வச்சு அது டிஃப்ரெண்ட் கிளாஸஸா பிரியுது. ஓகேவா? அப்படி கிளாஸஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் நிறைய இருக்கு. அதுல நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்டான கிளாஸஸ் ஹைட்ரோ கார்பனை பத்தி டீடைலா படிக்க போறோம். ஓகேவா? சோ ஹைட்ரோ கார்பன் பேர்லயே உனக்கு தெரியுது ஹைட்ரஜன் அண்ட் கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கு அப்படினாரு. ஓகேவா? சோ ஹைட்ரோ கார்பன்னா என்னன்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்ல வெறும் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் ஆட்டம் மட்டும் தான் பிரசன்ட் ஆயிருக்கும். சோ அத பத்தி மட்டும் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். சோ உங்களுக்கு என்னோட ப்ரீவியஸ் வீடியோலயே சொல்லியிருப்பேன், ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னா கம்பல்சரி கார்பன் பிரசன்ட் ஆயிருக்கும், மோஸ்ட் கேசஸ் ஹைட்ரஜன் கூடவே பிரசன்ட் ஆயிருக்கும், சம் கேசஸ்ல மட்டும் தான் ஹைட்ரஜனுக்கு பதில் வேற ஆட்டம் இருக்கும். இப்போ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் நம்ம டீல் பண்றது எல்லாத்துலயுமே கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் வந்து present ஆயிருக்கும். சோ இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் கிளாஸஸ்ல அந்த கார்பன் நைட்ரஜன் கூடயோ ஆக்சிஜன் கூடயோ சேர்றத பத்தி சேர்ந்து ஃபார்ம் ஆகுற ஆர்கானிக் காம்பவுண்ட பத்தி நம்ம பெருசா பேச போறது இல்ல. கார்பனும் ஹைட்ரஜனும் சேர்ந்து ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுறாங்க. அப்படி ஃபார்ம் ஆகுற அந்த ஆர்கானிக் காம்பவுண்டுக்கு ஹைட்ரோ கார்பன் அப்படின்ட்டு நேமிங் கொடுக்கறாங்க. ஓகேவா? சோ இந்த ஹைட்ரோ கார்பனை பத்தி நம்ம டீடைலா பார்க்க போறோம். ஓகேவா? சோ இந்த ஹைட்ரோ கார்பன் தான் பேரண்ட் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட். ஏனா ஆர்கானிக் காம்பவுண்ட்னா ஆப்வியஸா ஹைட்ரஜன் அண்ட் கார்பன் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். சோ ஆர்கானிக் காம்பவுண்டுக்கு ஒரு பேரண்டாவே ஹைட்ரோ கார்பன் அப்படினு சொல்றாங்க. சரியா? ஓகே, சோ ஆர்கானிக் காம்பவுண்ட் கிளாஸஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிளாஸா இருக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன்னா என்ன அத பத்தி இப்ப டீடைலா பார்க்க போறோம். ஓகே, ஹைட்ரோ கார்பன் பாத்தீங்கன்னா டிஃபரண்ட் டைப்ஸ் இருக்கு. ஓகேவா? சோ மொத்தம் 3 டைப்பா பிரியறாங்க ஹைட்ரோ கார்பன். ஆல்கேன், ஆல்கீன், ஆல்கைன் அப்படினு பிரியறாங்க. ஆல்கேன் அப்படினா ஹைட்ரஜனும் கார்பனும் சிங்கிள் பாண்டா கனெக்ட் ஆயிடுவாங்க. சோ ஹைட்ரஜனும் கார்பனும் சிங்கிள் பாண்டடா கனெக்ட் ஆவறத ஆல்கேன் அப்படினு சொல்றோம். ஹைட்ரோ கார்பன்னா அங்க ஹைட்ரஜனும் கார்பன் மட்டும் தான் இருக்கும். அவங்க எப்படி கனெக்ட் ஆவறாங்க, எத்தனை பாண்டை எடுத்துக்கறாங்க அத பேஸ் பண்ணி 3 டைப் பிரிக்கறாங்க. சோ ஒன்னு ஆல்கேன், இன்னொன்னு ஆல்கீன், இன்னொன்னு ஆல்கைன். ஒரே ஒரு பாண்டை வச்சு ஹைட்ரஜனும் கார்பனும் கனெக்ட் ஆயிட்டாங்க அப்படினா, சிங்கிள் பாண்ட் மூலமா கனெக்ட் ஆயிட்டாங்கன்னா அதுக்கு ஆல்கேன் ஹைட்ரோ கார்பன் அப்படினு சொல்றோம். ஓகேவா? இதோட ஃபார்முலா பாத்தீங்க அப்படினா ஆல்கேன்னா அதுக்கு ஃபார்முலா இருக்கு CN
H2n plus 2 அப்படின்னு ஃபார்முலா. அதாவது n வந்து 1, C இவ்வளோ இருந்ததுன்னா ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்கணும், அப்படி C இவ்வளோ இருக்கணும், ஹைட்ரஜன் இவ்வளோ இருந்தால் தான் அவங்க சிங்கிள் பாண்டா கனெக்ட் ஆக முடியும் அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தான் CnH2n plus 2. ஓகேவா, புரிஞ்சிச்சா இதோட ஃபார்முலா? ஏன் ஃபார்முலா கொடுக்குறாங்க அப்படின்னா கார்பன் இவ்வளோ அமௌண்ட், ஹைட்ரஜன் இவ்வளோ அமௌண்ட்னு குறிப்பிட்டதா இருந்தால் மட்டும்தான் அங்கே சிங்கிள் பாண்டு மெயின்டைன் ஆகும். ஸோ ஒரு சிங்கிள் பாண்ட் மெயின்டைன் ஆகணும்னா கார்பன் எவ்வளோ இருக்கணும், ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றது ஸ்டாண்டர்டாக வேணும். ஸோ தே ஹவ் given a formula CnH2n plus 2. ஓகே, ஸோ செகண்ட் டைப் பார்க்கலாம். ஆல்கீன். ஆல்கீன் அப்படின்னா என்னன்னா கார்பன் அண்ட் ஹைட்ரஜன்ஸ் எல்லாமே டபுள் பாண்டா கனெக்ட் ஆவாங்க. ஸோ ஓகேவா, ஸோ கார்பனும் ஹைட்ரஜனும் எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா டபுள் பாண்டடா கனெக்ட் ஆவாங்க. ஓகே, அப்படி கனெக்ட் ஆகுனாங்கன்னா அதுக்கு ஆல்கீன். ஸோ ஒரு டபுள் பாண்ட் வந்து மெயின்டைன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஸ்டாண்டர்டான ஒரு ஃபார்முலா இருக்கு, CnH2n. ஓகேவா, ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா உங்களுக்கு புரிஞ்சிச்சா? CnH2n, கார்பன் இவ்வளோ, ஹைட்ரஜன் இவ்வளோ அப்படின்ற ஒரு ஃபார்மெட்ல இருந்தால் தான் டபுள் பாண்ட் அங்கே மெயின்டைன் ஆகும். ஸோ தே ஹவ் given a formula. நெக்ஸ்ட் தேர்ட் டைப் ஆஃப் ஹைட்ரோகார்பன் பார்த்தீங்கன்னா ஆல்கீன்ஸ். ஸோ கார்பன் அண்ட் ஹைட்ரஜன்ஸ் இது எல்லாமே வந்து ஒன்று சேர்ந்து அவங்க ஒன்று சேரும்போது ட்ரிபிள் பாண்ட் வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை நம்ம ஆல்கீன் ஹைட்ரோகார்பன் அப்படின்னு சொல்றோம். சரியா, ஸோ இந்த ட்ரிபிள் பாண்ட் வந்து ஒரு கார்பன் அண்ட் ஹைட்ரஜனுக்குள்ள மெயின்டைன் ஆகணும் அப்படின்னா ஸ்டாண்டர்டா கார்பன் இவ்வளோ இருக்கணும், ஹைட்ரஜன் இவ்வளோ இருக்கணும் அப்படின்ற ஒரு ஃபார்மெட் இருக்கு. ஸோ அதுக்கு அவங்க ஜென்ரலா ஒரு ஃபார்முலா கொடுக்குறாங்க. ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா CnH2n minus 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ ஹைட்ரோகார்பனோட 3 டைப்ஸ் என்ன, அந்த 3 டைப்ஸ்ல ஒவ்வொன்றத்தோட டீடைல் எக்ஸ்பிளனேஷன்ஸை நம்ம பார்த்தோம். இப்போ நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுறது என்னன்னா சிங்கிள் பாண்ட் இருக்கிற இடத்துல டபுள் பாண்ட், டபுள் பாண்ட் இருக்கிற இடத்துல நீங்க ட்ரிபிள் பாண்டுன்ட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணியும் ஃபார்முலாவை எக்ஸ்சேஞ்ச் பண்ணியும் போட்டுருவீங்க. ஓகேவா, ஸோ அதுக்காக ஆல்கேன்னா இதுதான் அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக்கு. இதுல நீங்க இந்த 3 டைப்ல நீங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா எடுத்துக்க கூடியது 3 லெட்டர் தான், ஏ, ஈன், வைன். ஸோ இந்த லெட்டரோட சஃபிக்ஸை மட்டும் எடுத்துக்கிறீங்க. ஸோ சஃபிக்ஸ்ல எஸ் நம்ம ஜாயின் பண்ண மாட்டோம். ஸோ அதோட லாஸ்ட் 3 லெட்டர் வேர்ட்ஸ் ஏஎன்இ, இஎன்இ, ஒய்என்இ எஸ் எடுத்துக்க கூடாது சஃபிக்ஸ்க்கு. ஓகே, சஃபிக்ஸ் ப்ளூரல் ஃபார்ம்ல வரக்கூடாது. ஸோ எஸ் இல்லாம லாஸ்ட் 3 லெட்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம். அப்ப ஏ, ஈன், ஒய்என்இ. ஓகே, ஏ. ஸோ ஏன்ல ஏன்றது என்னதுடா ஃபர்ஸ்ட் லெட்டர், கரெக்டா? ஸோ இங்க ஏன்றது ஃபர்ஸ்ட் லெட்டர். ஸோ இங்க ஒன்னா, அப்ப ஏன்னா சிங்கிள் பாண்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, அதே மாதிரி ஃபார்முலாவை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, CnH2n. ஸோ C வந்து n, ஸோ C வந்து என்னது ஃபர்ஸ்ட் லெட்டர்ன்றதுனால 1n போட்டுறீங்க. H வந்து செகண்ட் லெட்டர்ன்றதுனால 2n. இது காமனா ஞாபகம் வச்சுக்கோங்க, CnH2n அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. C1n H2n, 1ன்றத மென்ஷன் பண்ணாம வெறும் n ன்னு போட்டோம். ஓகேவா, சோ இது வந்து ஸ்டாண்டர்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இங்க a வந்து 1 ன்னு கொடுத்துட்டோம். சோ 1 க்கு நெக்ஸ்ட் நம்பர் 2, சோ +2 ன்னு போட்டுறோம் ஃபார்முலால. ஓகேவா, சோ ஆல்கேன்னா எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்ன்றது புரிஞ்சுச்சா? சோ சஃபிக்ஸ் ANE மட்டும் எடுத்துக்கிறோம். A வந்து பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் லெட்டர், சோ அங்க 1 ன்னு போட்டோம். சோ 1 வந்து என்னது சிங்கிள் பாண்ட் அப்படின்றதை எழுதிடுறீங்க. 1 க்கு நெக்ஸ்ட் நம்பர் 2. சோ ஸ்டாண்டர்டான ஃபார்முலா CnH2n அப்படின்றத போட்டுட்டு அது கூட +2 அப்படின்றத ஆட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் ENE. இங்க பாரு எத்தனை E இருக்கு, 1 2. சோ 2 E இருக்குன்றதுனால டபுள் பாண்ட். ஓகேவா, சோ 2 இருக்குன்றதுனால டபுள் பாண்ட். அப்படியே ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாவை மட்டும் நம்ம எழுதிடுறோம். ஏன்னா 2 ஈக்கு பதில் நான் என்ன பண்ணிட்டேன், டபுள் பாண்ட் போட்டாச்சு. அதுக்கப்புறம் வேற எந்த லெட்டரும் இல்லை, அதனால அப்படியே நான் வெறும் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாவை மட்டும் போட்டு ஸ்டாப் பண்ணிடுறேன், எதுவும் அடிஷன் பண்றதுல. ஓகே, YNE அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, சிங்கிள் போயிடுச்சு, டபுள் போயிடுச்சு. சோ இது ட்ரிபிள் பாண்ட். ஓகேவா, சோ YNE 3 லெட்டர் இருக்கு. சோ ட்ரிபிள் பாண்ட். இப்போ நம்ம ஃபார்முலா பார்க்கலாம். சோ ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாவை போட்டுறீங்க, CnH2n அப்படின்றத போட்டாச்சு.
ஓகே சோ இந்த y பாருங்க லாஸ்ட்ல இருந்து எழுதும்போது x y z சோ z வந்து லாஸ்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் அண்ட் y வந்து லாஸ்டோட செகண்ட் லெட்டர் லாஸ்ட்ல இருந்து வரும்போது செகண்ட் லெட்டரா இருக்கும் எப்படி வரும் பேக் சைடுல வரும் சோ இப்படி லெஃப்ட் ஹேண்ட் சைடு பேக் சைடுல வந்ததுனா மைனஸ் y செகண்ட் லெட்டர்ன்றதுனால -2 புரிஞ்சுச்சா எப்படி நீங்க ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றது ஓகே ANE நம்மோது ஏன்றது ஃபர்ஸ்ட் லெட்டர் மேல 1 போறதுனால சிங்கிள் பாண்ட் அங்க 1ன்றதுனால நெக்ஸ்ட் வந்து +2 வரணும்ட்டு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலால +2 அப்படின்றத ஆட் பண்ணிக்கிறீங்க ENE நம்மோது 2 E வருதுன்றதுனால டபுள் பாண்ட் வேற எந்த லெட்டரும் அங்க இல்லன்றதுனால அப்படியே CnH2n அப்படின்றத போட்டுறீங்க நெக்ஸ்ட் YNE அப்படினும்போது டோட்டலா டிஃபரண்டா இருக்கு மூணுமே சோ YNE மூணு கவுண்ட் பண்ணி ட்ரிபிள் பாண்ட்னு எழுதிறோம் y பாத்தீங்க அப்படினா லாஸ்ட்ல இருந்து வரும்போது செகண்ட் லெட்டர் இப்படி பின்னாடில இருந்து வரேன்றதுனால -2 இப்படி ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேவா சோ புரிஞ்சுச்சா ஓகே இப்போ என்ன அப்படினா c ஓட கீழ தான் n h ஓட கீழ தான் இந்த 2n+2 நிறைய பேர் என்ன பண்ணிடுவீங்கன்னா c பக்கத்துல n அடுத்தது h பக்கத்துல இங்க 2n+2 அப்படினு எழுதிடுறீங்க இப்படி எழுதுனா அது தப்பு c க்கு கீழ n h க்கு கீழ 2n+2 அதாவது c எவ்வளவு இருக்கணும் h எவ்வளவு இருக்கணும்ன்றதை இங்க கீழ ரெப்ரசன்ட் பண்றோம் ஓகேவா சப்போஸ் c 1 னா 1 h வந்து இங்க 1 னா இங்க 4 அப்படினு ரெப்ரசன்ட் பண்ணி எழுதுறோம் கீழ தான் வரணும் அத மறந்துடாதீங்க ஓகே ஒன்று ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா சிங்கிள் பாண்ட் மூலமா கனெக்ட் ஆயிருக்கா அந்த காம்பவுண்ட் எல்லாமே சேச்சுரேட்டட் காம்பவுண்ட் அப்படினு சொல்லுவோம் இதுவே ஒரு காம்பவுண்ட் டபுள் ஆர் ட்ரிபிள் பாண்ட் யூஸ் பண்ணிருக்குன்னா அந்த காம்பவுண்ட அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட் அப்படினு சொல்லுவோம் காம்பவுண்ட்னா என்னடா டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் எல்லாமே ஒன்னு சேர்றது தான் எனக்கு காம்பவுண்டா ஃபார்ம் ஆகும் எப்படி ஒன்னு சேருவாங்க பாண்ட் ஃபார்மேஷன் மூலமா தான் டிஃபரண்ட் டைப் ஆஃப் ஆட்டம்லாம் ஒன்னு சேருவாங்க அப்படி பாண்ட் ஃபார்மேஷன்ல வெறும் சிங்கிள் பாண்ட் மூலமா மட்டும் அவங்க கனெக்ட் ஆகி ஒரு காம்பவுண்டா உருவாக்குறாங்க அப்படின்னா அது சேச்சுரேட்டட் ஓகேவா டபுள் ஆர் ட்ரிபிள் பாண்ட் எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா அங்க அன்சாச்சுரேட்டட் ஒண்ணே ஒன்னு இருந்ததுன்னா கன்ஃபியூஷன் வராது சோ சேச்சுரேட் ஆயிடும் சோ இதுவே 2 3 வந்ததுன்னா கன்ஃபியூஷன் வரும் அதனால அன்சாச்சுரேட்டட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே சோ இப்போ classes of organic compoundsல ஹைட்ரோகார்பன் அதோட டைப்ஸ் என்ன அப்படின்றத பாத்தீங்க இப்போ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி என்னென்ன காம்பவுண்ட்ஸ் வருது அந்த காம்பவுண்டை எப்படி நேம் பண்ணணும் ஹைட்ரோகார்பனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்றதை நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன்